கடலுக்கு இடையேயான உள்ள கிடக்கின் உணர்வை 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே நிலத்தோடும் பொழுதோடும் இணைத்து அகம்பாடி திளைத்த தமிழ் சமூகத்தில் இன்று காதல் கசக்கிறதாம். காதலை கொண்டாடி தீர்த்த ஒரு இனம், காதலை நாகரிகமாக பார்த்து அன்பின் வழி அது உயிர்நிலை என்று அன்பையும் மனிதத்தையும் போதித்த ஒரு இனத்தில் இன்று காதல் கசக்கிறது என்று சொன்னால் யாருக்கு கசக்கிறது என்று தோன்றுகிறது எனக்கு. காதல் செய்தால் கலாச்சாரம் போச்சு என்று குதிக்கிறார்கள். காதலர் தினங்களில் கையில் தாலியை திணிக்கிறார்கள். அராஜகம் செய்தாவது கலாச்சாரத்தை காப்பாற்றுவேன் என்று துடிக்கிறார்கள். மாற்று சமூகத்தில் காதலும் கல்யாணமும் செய்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தங்களின் சாதி பசிக்கு தாங்கள் பெற்ற பிள்ளைகளை தாங்களே மென்று துப்புகிறார்களே சில பெற்றோர்கள். ஆணவத்தில் பிள்ளைகளை பலியிட தூண்டுகிறார்களே சில சாதி தலைவர்கள். அவர்களுக்குத்தான் இங்கு அதிகம் கசக்கிறது காதல். மற்ற நாடுகளில் எல்லாம் காதலித்தல் என்றால் காதலித்தல் மட்டும்தான். இங்கு காதலிப்பது என்பது ஆண்டாண்டு காலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிற சாதிய படிநிலைகளை எதிர்ப்பது. இங்கு காதலிப்பது என்பது மதங்களை மீறுவது, மரபுகளை மீறுவது. இங்கு காதலிப்பது என்பதே ஒரு தனி மனித சுதந்திரத்துக்கான போராட்டம். இங்கு காதலிப்பது என்பது ஆக பெரிய அரசியல். அப்படித்தான் காதலை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாம் ஒருவரால் விரும்பப்படுகிறோம் என்பது எவ்வளவு உன்னதமான உணர்வு. இந்த உணர்வு ஏன் இவர்களுக்கு கசக்கிறது என்று யோசித்து பார்த்தேன். இவர்களுக்கு கசப்பது காதல் அல்ல. காதல் செய்தால் சாதியும் மதமும் வர்க்க வேறுபாடுகளும் ஆதிக்கத்தனங்களும் எல்லாம் அழிந்து போகும் என்ற உண்மைதான் இவர்களுக்கு கசக்கிறது. அந்த உண்மையால், அந்த ஆற்றாமையால் வந்த ஆணவத்தால் தான் காதலர்களின் காதுகளிலும் மூக்குகளிலும் விஷங்களை ஊற்றுகிறார்கள். தலையை துண்டித்து தண்டவாளத்தில் போடுகிறார்கள். ஆற்றிலும் குளத்திலும் வீசுகிறார்கள். ஒரே சமூகத்தில் காதல் செய்தாலும் படுகொலை செய்கிறார்கள். சாதிய கலவரங்களுக்கு பின்னால் அங்கு சிதறி கிடப்பவை எல்லாம் வெறும் காலணிகள் அல்ல, சாதி மறுப்பு சமூகத்தின் காதல் கனவுகள். அங்கு எரியூட்டப்படுபவை எல்லாம் பிணங்கள் என்றா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவையெல்லாம் வெறும் பிணங்கள் அல்ல, காதலின் ஆற்றாமைதான் அங்கு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பிற்கு விறகாய் போன காதலர்களுக்கு காத்தவராயன்கள் போலவும் மதுரை வீரர்கள் போலவும் நீங்கள் கோவில் கட்ட நினைத்தால் நிலங்கள் மிஞ்சாது. இங்கே நீர் தேடி நிலத்தை தோண்டினால் கூட ரத்தம் பீரிடும் அளவிற்கு காதல்களை காவு வாங்கிவிட்டோம். இப்படி ஆணவ கொலைகள் ஒரு புறம் என்றால் காதல்களை கொல்லும் பெற்றோர்கள் மறுபுறம். சாதி, மதம், வர்க்கம், பொருளாதாரம் என்று எத்தனை கத்திகளை வேண்டுமானால் நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களால் காதல்களை குத்திவிட முடியும். ஆனால் காதலின் ஆன்மாவை உங்களால் தொட்டுவிடக் கூட முடியாது. காதல் என்றும் தன்னை தகவமைத்துக் கொண்டே இருக்கும். இனிக்கட்டும் காதல். நன்றி, வணக்கம். நாகமுத்து பாண்டியன் தொடங்குங்க. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். என்றைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் அவசர அவசரமாக செய்த தவறுகளை எல்லாம் காதல்னு சொன்னோமோ அன்றைக்கே இந்த சமூகத்தில் முரட்டு ஒற்றையர்கள் என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் இந்த மண்ணிலே தொடங்கப்பட்டு விட்டது. அந்த இயக்கத்தில் நான் இப்ப சேர்ந்துக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு வர வர காதல் கசக்குது. அதுவும் நான் 90களில் பிறந்த ஒரு அப்பாவி. பொண்ணை பார்த்தா மண்ணை பார்ப்பேன். எங்கள் அம்மா வீட்டில் திருமணமா தேன் மிட்டாயான்னு கேட்டால் கொஞ்சம் கூட யோசிக்காம தேன் மிட்டாயின்னு சொல்லிடுறேன். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி இந்த சமூகத்தில் காதலிக்க முடியுமா? முடியாது. இப்படித்தான் காதலிக்கணும்னு இப்பெல்லாம் வச்சிருக்காங்க. 2 லட்சத்துக்கு குறையாம 2 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு இருசக்கர வாகனத்தை வாங்கி காதலிய பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ அம்மானு கத்துவோம். ஏன்டா கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே குத்துவோம். சர்ரு புர்ருன்னு போறதுதான் காதல். நான் என்னைக்கு வேலைக்கு போய், என்னைக்கு இருசக்கர வாகனம் வாங்கி, என்னைக்கு என் காதலியை கண்டுபிடிச்சு உட்கார வச்சு சர்ரு புர்ருன்னு போறது? ஏன் ஒரு பூங்காக்கு நிம்மதியா போக முடியுதா? பூங்கால 10 மரம் இருக்குன்னா 10 மரத்தை இவங்களுக்காகவே வச்சு நட்டு தண்ணி ஊத்துன மாதிரி ஜோடியா உட்காந்துருக்காங்க. பார்க்குற எனக்கு இவங்களுக்கெல்லாம் ஜோடியா இருக்கு, நமக்கு ஒரு ஜோடி இல்லையேன்னு வயிற்றெரிச்சலா இருக்கு. ஒரு பேருந்துல போக முடியுதா? வெறுப்பேத்துற மாதிரி காதல் பாட்டை போடுறாங்க. காதலிக்க திமிரு இருக்கா, கைய பிடிக்க தெம்பு இருக்கா, உனக்கு ஏத்த பொண்ணு இருந்தா, அவளுக்கு ஒன்ன புடிச்சு இருந்தா, கள்ளத்தனமா காதல் பண்ணு, ஊரறிய கல்யாணம் பண்ணு, இறங்கி 1 மணி நேரம் ஆனாலும் பாட்டு ஓடாத பேருந்துல போடுற மாதிரி இருக்கு. காதலிக்க முடியல.
அவசரமாக இன்னைக்கு பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. காதலர் தினத்தை ஒரு வாரத்துக்கு கொண்டாடுறாங்க. முதல்ல ரோசா பூவை கொடுக்கணும், காதலை தெரிவிக்கணும், மறுநாள் அடுத்த நாள் மிட்டாய் கொடுக்கணும், அடுத்த நாள் கரடி பொம்மை கொடுக்கணும், வாக்கு கொடுக்கணும், அடுத்து முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும். அவசரமா எனக்கெல்லாம் அந்த அவசரமே வேணாங்க ஐயா. பொறுமையாக காதல் பண்ணணும். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ண போகிறோம்? காதல் கசக்குது, வேண்டாம். திருமணம் பண்ணிக்கிட்டு காதலிக்க போகிறோம் ஐயா. அதனால் நாட்டு நடப்பை சொல்கிறேன்பா, கேட்டுக்கோங்க. என்னைய மாதிரி 90களில் பிறந்தவர்களுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் காதல் கசக்குது. நன்றி, வணக்கம்.